90s கிட்னு சொல்லுவோம்ல, நீங்க சொல்ற மாதிரியே சொல்றேன். 90s கிட்ல சொல்ற மாதிரி ஒரு பெண்ணை ஸ்கூல்ல இருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நினைக்கிறது ஹராமான விஷயத்திலயும் சரி, ஹலாலான விஷயத்திலயும் அந்த மாதிரி காதல்லாம் இன்னைக்கு இல்ல. பாக்குறாங்க சோஷியல் மீடியாக்கள் சலாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, பதில் வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பேசுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தடுத்துறாங்க, அல்லது அவங்களே வந்து விலகிறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. இப்படிதான் இன்னைக்கு காதல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் காதலே இல்லை, இது வேற ஒரு வார்த்தையில சொல்லணும், கண்ணியம் இல்லாத வார்த்தையா இருக்கும். ஒரு பெண்ணை நீங்க விரும்புறீங்கன்னா ஹலாலான முறையில பெண் பேசி அவங்க வீட்டில் போய் பேசி, அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி சொல்றது அழகா இருக்கும். அந்த முறைப்படி காதல் இருந்தா அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தா சரி. ஹராம்ல தொடங்கினா அது கண்டிப்பா அது ஹலால்ல முடியாது. ஹலால்ல முடிஞ்சாலும் அதுல பரக்கத்து இருக்காது. ஹராம்ல தொடங்கினது என்னைக்குமே ஒரு விபரீதமான முடிவுல தான் கொண்டு போய் விடும். ஹலால்ல லவ் பண்ணுங்க, விரும்புங்க, வீட்டுல பேசுங்க, திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போறேன், நம்ம வீட்டுல இன்னொரு பிள்ளையா இருக்கட்டும், நீங்க பாத்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, எனக்கு உடலால சக்தி இருக்கு, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீங்க இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள், அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களை. ஹலாலா வாழ்றதுலதான் இன்பம் இருக்கு, ஹராம்ல ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசுல போனாலும் இன்பம் தான், ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வாழ்க்கையில முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கையை நோக்கமா போறவங்களோ அந்த சமூகம் இல்லை நம்ம.